Hello friends, welcome back to Goldwell official channel. இன்னைக்கு பதில என்ன பார்க்க போறோம்னா இந்தியா 2025 முடியும் பொழுது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மூன்றாவது முக்கியமான பொருளாதார நாடா மாறப் போவதாக IMF சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாக போகுது அத பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே 2032 போது இந்தியா அமெரிக்கா, சைனா, ஜப்பான் இது எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி மீண்டும் மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா மாறப்போவதாக ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ரீசன்ட் டைம்ல IMF ஒரு முக்கியமான டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா அது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு போவதாக ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம 2024 இந்தியா நான்காவது முக்கியமான பொருளாதார நாடா இருக்கு. ஆக்சுவலா அதுல இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அரௌண்ட் 5 to 6% இருந்திருக்கு. ஆக்சுவலா இதுல ஜப்பான் மூன்றாவது இடத்துல இருந்துச்சு. பட் IMF என்ன சொல்றாங்க, 2025 முடியும் பொழுது இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்துல $4.339 ட்ரில்லியன் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட போகுது. ஆனா ஜப்பானால அதை ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா ஜப்பானுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா 4.310 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் அந்த நாட்டினுடைய பாப்புலேஷன் தான். ஏன் அப்படின்னா அதாவது அந்த நாட்டில் ஆவரேஜா இப்ப இருக்க வயசு பாத்தீங்கன்னா 48 to 49 வயசு இருக்கு. ஆனா இந்தியால ஆவரேஜான ஏஜ் 18 இருந்து 35 வயதுக்கு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல 65% வேலை செய்வர்களா இருக்காங்க. அதனால நம்ம நாடு உள்நாட்டு உற்பத்தியை அதிகம் பண்ணி எளிதா முன்னேறுவதற்கு இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா 2032 அப்படிங்கிற ஒரு ஏஜ் வரும்போது இந்தியா கிட்டத்தட்ட $10 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்தியா ரொம்ப பின்தங்கிதான் இருந்துச்சு. ஏன்னா 1947 இருந்து 2010 வரைக்கும் இந்தியா ஜஸ்ட் $1 ட்ரில்லியன் மட்டும்தான் உள்நாட்டு உற்பத்தியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்லோவா இருந்தது. அதன் பிறகு மீண்டும் பல்வேறு திட்டங்களை உள்ள புகுத்தி இளைஞர்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணி 2017 $2 ட்ரில்லியன் மாறுச்சு. அதன் பிறகு 2020 $3 ட்ரில்லியன் மாறுச்சு. அதன் பிறகு 2024 இந்த வருஷ கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன் வந்திருக்கணும். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா வந்ததுக்கு காரணம் இடையில COVID-19 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்த காரணத்தினால கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. இது 2024 ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா அடுத்த 6 வருஷத்துக்கு அதாவது 1.5 வருஷத்துக்கு $1 ட்ரில்லியன் அதிகரிச்சுச்சுன்னா இந்தியானால 2032 போது $10 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு நாடு உள்நாட்டு உற்பத்தியில அதிகரிச்சுச்சுன்னா கண்டிப்பா எக்ஸ்போர்ட் லெவலும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதுவும் முக்கியமா இந்தியா 2000 வருஷத்தும் போது ஜஸ்ட் $60 பில்லியன் மட்டும்தான் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு பல்வேறு திட்டங்களை உள்ள புகுத்தி 2024 போது $770 பில்லியன் மேல நிறைய வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதே மாதிரியே 2030 போது கிட்டத்தட்ட $2 ட்ரில்லியன் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இது உள்நாட்டு உற்பத்தியில 25% எக்ஸ்போர்ட் மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்தியா 2025 இந்த அளவுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி 2032 இவ்வளவு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ப்ரெடிக்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்தியால இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்தியாவினுடைய பாப்புலேஷன் 140 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா இங்க இலவச ரேஷன் பொருட்களை வச்சு கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இந்தியர்கள் சிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. அதே மாதிரியே ஒவ்வொருத்தங்களுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மிக குறைந்த அளவில் தான் இருக்கு. அதே மாதிரியே சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டே வருது. ஏன்னா ஒரு காலத்துல 1950 அந்த மாதிரி ரேஞ்சில் அதிகமான பசி பட்டினி எல்லாம் வந்துச்சு. பட் இந்தியா அதை ஈஸியா கிராஸ் பண்ணி வந்தாங்க. அதுக்கு காரணம் நம்ம எல்லாருமே வீட்டுல தாய்மார்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க. பட் இப்போ சேர்த்து வைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதை இந்தியா எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸை குறைச்சு அவர்களுடைய லைஃபை மேம்படுத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்தியாவினுடைய வளர்ச்சி ரீசன்ட் டைம்ல அதாவது 2020 இருந்து 21 வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சி
7% இருந்தது. அதன் பிறகு 2021 இருந்து 22 போது கிட்டத்தட்ட 9% டவுன் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் கோவிட்-19 இந்த மாதிரி லாக்டவுன் பல இஷ்யூ காரணமா ஸ்லோ ஆச்சு. அதன் பிறகு 2022 இருந்து 2023 7% ஆகுச்சு. 2023 இருந்து 2024 8% அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சாங்க. 2024 இருந்து 2025 6% மாறி இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது ஆவரேஜா 6% வந்து கண்டினியூவா டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஆக்சுவலா இதனால நம்ம நாடு வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு, எல்லா மக்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா, இந்தியால ரொம்ப ஹை லெவல் ரொம்ப அதிகமான பணம் சேர்த்து வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட 58% சொத்து வந்து அவர்கள் தான் வச்சிருக்காங்க. ஆனா பாப்புலேஷன் வந்து ஜஸ்ட் 10% தான். மீடியம் லெவல் பீப்புள் அவர்கள் வந்து 40% மக்கள் வந்து நாட்டினுடைய சொத்துல 27% அவர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 50% மக்கள் எல்லாருமே லோ லெவல் பீப்புள். ஆக்சுவலா இவர்கள் எல்லாருமே வறுமையில் தான் இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துல ஜஸ்ட் 6.4% மட்டும்தான் வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு நாடு வந்து நல்லா டெவலப் ஆகணும், ஜிடிபில வந்து பெரிய லெவல்ல growth காட்டணும்னா இந்த லோ லெவல் பீப்புள் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்கள மீட்டெடுக்கிறது தான் நம்ம நாட்டினுடைய நம்மளுடைய தலைவர்களினுடைய ஒரு முக்கியமான தலையாய பொறுப்பா இருக்கு. ஆக்சுவலா இவர்களை எப்படி வந்து நம்ம மேல தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னா, அதாவது அதிகமா காசு வச்சிருக்கவங்கிட்ட அதிகமான டாக்ஸ் போடலாம். இந்த மாதிரி லோ லெவல் பீப்புள் இருக்கவங்களுக்கு அவர்களுக்கு டாக்ஸே இல்லாம ஆக்குனா அவர்கள் வந்து கொஞ்சம் மீண்டு மேல வரக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இவர்கள் தான் இந்தியாவினுடைய வருங்கால இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய growth ஆவதுக்கு முக்கியமான காரணமா இருப்பாங்க. அதே மாதிரியே இந்தியா வந்து இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா பேசிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சைனா தன்னுடைய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து இப்பதான் $4 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் சைனா வந்து அப்பவே $17 ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் எப்படிப்பா இப்படி டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சின்ன அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர்களுடைய லேபர்ஸ் எல்லாமே குறைஞ்ச விலையில கிடைக்கிறாங்க. அதனால அந்த நாடு வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் ரேட்ல எல்லா பொருட்களையும் சேல்ஸ் பண்றாங்க. அதனால நல்ல விலைக்கு அங்க இருக்க மக்கள் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரியே அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டில் வந்து ரோடு போறதாகட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ஹெலிகாப்டர் ஆகட்டும், ஏரோப்ளைன் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அந்த நாட்டினுடைய ஜிடிபி வந்து தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கு. அதே மாதிரியே அவர்களுடைய பிரைவேட் எக்ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இந்தியாவில் பிரைவேட் எக்ஸ்பென்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஆக்சுவலா பிரைவேட் எக்ஸ்பென்சர்ங்கிறது தனிநபர் வருமானம். ஆக்சுவலா தனிநபர் வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம வந்து எதுக்குமே அதிகமா செலவு பண்ணாம இருந்தாலுமே நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் இப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம நாடு வந்து சைனா கம்பேர் பண்ணும்போது இன்னும் டெவலப் ஆகாம இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் உள்ள வந்தாலும் அவர்கள் உள்ள வந்தோடனே ஒரு 10 to 12% நம்ம நாடு வந்து இந்தியா வந்து டெவலப் ஆகல, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி போறாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரியே FII அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் ரீசெண்ட் டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறைய வந்து ரூல்ஸ் போட்ட காரணத்தினால நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. அதுவும் முக்கியமா ஜனவரி மாசம் மட்டும் 66,000 கோடி இந்தியாவில் லாஸ் ஆயிருக்கு. அதாவது எல்லா டாலரையும் மறுபடியும் அவர்கள் திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ ஆல் டைம் ரெக்கார்ட் 87.39 ரூபீஸ்க்கு ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. அதே மாதிரியே இந்தியா வந்து ஜிடிபியில் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இளைஞர்கள் நினைச்சா மட்டும்தான் அது பாசிபிள். ஏன்னா இளைஞர்கள் புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இளைஞர்கள் சரியான ஒர்க்குக்கு போய் ரொம்ப அதிகமான அமௌண்ட் வாங்கினா இங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும். ஆனா தனிநபர் வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி டாக்ஸ் வந்து குறைச்சு லோ லெவல் பீப்புளுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கும். அதனால செலவு அதிகமா பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம நாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். ஆக்சுவலா சைனாவை வந்து நம்ம காம்படேட் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டெப், அதாவது இந்தியனாக நீங்களும் வந்து நிறைய பண்ணும், அதே மாதிரி கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான்
சைனாவோட நம்ம காம்படேட் பண்ண முடியும், யூஎஸோடையும் காம்படேட் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா 2030 என்ன 2030லயே நம்ம கண்டிப்பா இந்தியா வல்லரசு ஆவதற்கும் மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆகுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்பலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.